ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி காய்கறி சந்தை வளாகத்திற்குள் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து புகுந்ததால் வியாபாரிகள் விற்பனைக்காக அடுக்கி வைத்திருந்த காய்கறிகள் கழிவு நீரில் அடித்து செல்லப்பட்டதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரம் கமுதி காய்கறி சந்தையில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்ததால் அங்கு காய்கறி சந்தையில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிங்கேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் லிங்கேஷ், கூடுதல் விவரங்கள். கற்பகம், கமுதியில் பெய்த கனமழை காரணமாக காய்கறி வாரச்சந்தைக்குள் மழை நீரோட கழிவுநீர் கலந்துள்ளது. இந்த கழிவுநீர் கலந்து வெள்ளத்தில் அடித்து சென்றது போல காய்கறிகளை அடித்து வீணாக்கி இழுத்து சென்ற சம்பவம் பரிதாபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் முறையாக கழிவுநீர் தேங்கவும் செல்ல வழி இல்லாமல் உள்ளதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. நேற்று பெய்த கனமழை காரணமாக வாரச்சந்தை வளாகத்திற்குள் புகுந்த மழைநீர் சாக்கடை கழிவுநீரோடு கலந்து வியாபாரிகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த காய்கறிகளை கழிவுநீர் இழுத்து சென்றுள்ளது. இதனால் காய்கறி வியாபாரிகளுக்கு பெரிய அளவிலான நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கவலை அடைஞ்சிருக்காங்க. எனவே கமுதி பேரூராட்சி நிர்வாகம் வாரச்சந்தை காய்கறி வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களின் நலன் கருதி கழிவுநீர் கால்வாய் முறையாக அமைத்து மழைநீர் செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என அனைத்து பொதுமக்களும் கோரிக்கை வச்சிருக்காங்க. உங்கள் விவரங்களுக்கு நன்றி லிங்கேஷ்.